போதும். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம். நம்ம ஜெபித்து இந்த பகுதிக்குள்ளாக நம்ம தியான பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள கடவுளே, பரலோகத்தின் ராஜாவே, சர்வவல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே திருச்சபையாக உம்முடைய சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த வாசிக்க கேட்ட யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் 1 அதிகாரம் 6 வசனம் முழுவதும் முதலும் 6 வசனத்திலிருந்து ஆண்டவர் 13 வசனம் வரை உள்ள அந்த மத்திய வசனங்களில் உள்ள வேத வார்த்தைகளோட வேத சத்தியங்களை நாங்கள் முழுமையாக தியானிக்கவும் ஆண்டவரே அதனுடைய ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதியினுடைய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாக ஆண்டவரே நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக பேசுங்க, எங்கள் இருதயத்தில் செயல்படுங்க. ஆண்டவரே, இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு உணர்த்தும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை உயர்த்தவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பாவத்தை நாங்கள் ஆண்டவரை உணரவும் எங்களுடைய பாவம் சுட்டிக்காட்டப்படவும் நாங்கள் மனம் திரும்புவதற்கான அந்த வழிவகையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு பேசுங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் எங்கள் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்களா, உட்காராம அழுதாலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நிரலியாக உட்காரணும், அமைதியாக உட்காரணும். அமைதியாக உட்காந்து இன்னைக்கு போய் மதியம் போல் வாங்கிடுவேன், இல்லாட்டி வாங்கி தர மாட்டேன். யார் பேசாம, சின்ன பிள்ளைகளும் கொஞ்சம் பேசாம உட்காருங்க. வேணும்னு சொல்லுங்க. இந்த நம்ம இந்த வாசிக்க கேட்ட இந்த யோவான் சுவிசேஷ பகுதியிலிருந்து நம்ம கடந்த வாரத்தில் முதல் 5 வசனங்களை தியானித்தோம். அந்த முதல் 5 வசனங்களில் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1லிருந்து 2 வசனம் வரைக்கும் அவர் நித்தியமான தேவனுடைய குமாரன், அவர் ஆதியிலே இருந்தார், இந்த உலக படைப்புக்கு முன்பாகவே அவர் தேவாதி தேவனாக இருந்தார் என்பதையும், அந்த 3லிருந்து 5 வசனங்கள் வரையும் முழு படைப்புக்கும் அவர் தான் காரணம், சர்வத்தையும் படைத்த தேவன் என்பதும் நம்ம 2 அந்த தலைப்பின் கீழே கடந்த வாரத்தில் நித்திய தேவ குமாரன் அவர் தான் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதில் எல்லாரும் ஜீவனும் அவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டது. ஒவ்வொரு உயிரும் உருவாவதற்கு அவரிடமிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து தான் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டதை கூட நம்ம தியானித்தோம். இந்த வாரத்தில் கூட நம்ம 6வது வசனத்திலிருந்து 13 வசனத்திற்குள்ளான அந்த சத்தியத்தினுடைய முக்கியமான முழு சத்தியத்தினுடைய அதனுடைய தலைப்பு எப்படி படிக்கலாம் நம்ம வைக்கலாம்னா, உலகிற்கு ஒளி தேவனாகிய இயேசு கிறிஸ்து. உலகிற்கு ஒளி தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த தலைப்பின் கீழே நம்ம இந்த பகுதியை கூட நம்ம தியானிக்கலாம். அதில் முதல் 6லிருந்து 8 வசன பகுதிகளை நம்ம தியானிக்கும் போது அதில் அறிவிக்கப்பட்ட தேவன், அறிவிக்கப்படுகிற தேவன், அறிவிக்கப்படுகிற தேவன் அப்படிங்கிற தலைப்பு. ஏன்னா அவர் இந்த யோவான் இந்த அதிகாரம், இந்த வசனம், அந்த முதல் அதிகாரம் முழுவதுமாக அவர் தேவாதி தேவன்கிறது எப்படியெல்லாம் படைப்பின் தேவன், நித்திய தேவன், அறிவிக்கப்பட்ட தேவன் அப்படின்னு தான் அவர் பேசிட்டே வர்றாரு. அப்போ தேவன் அந்த மனிதனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத அவர் பலமாக நிரூபித்து பேசிட்டு வர அந்த முக்கியமான வேத பகுதி தான் அது. அதில் இந்த பகுதியில் கூட அவர் அறிவிக்கப்பட்ட தேவன் சொல்கிறாரு. நம்ம அந்த 6ஆம் வசனத்தில் 1லிருந்து 6 படித்தோம்னா, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். இதில் சுருக்கமாக சொல்லப்படல போனால் ஒரு ஊழியக்காரனை குறித்து ஒரு பேசுகிற ஒரு பகுதி தான் அது. யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அவன் யாருன்னா யோவான் ஸ்நானன். இந்த அப்போஸ்தலர் இந்த புத்தகத்தை எழுதின யோவான் கிடையாது.
யோவான் ஸ்நானனை குறித்து அந்த இடத்துல பேசுகிறாரு. அந்த யோவான் ஸ்நானன் யாருன்னா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அவன் யாரை தன்னால் அந்த ஒளியை விசுவாசிக்கும்படியாக, ஒளியை குறித்து ஆண்டவர் ஒளியாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவன். இந்த வேத பகுதிகளை நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் சரியான அந்த ஒரு சத்தியத்தினுடைய தெரிஞ்சு நீங்கள் படிக்கும்போது அடுத்தடுத்து இந்த இனிங்களே தனிப்பட்ட முறையில் வேதத்தினுடைய அந்த சத்தியத்தை நீங்கள் வாசிக்கும் போதே புரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து அந்த யோவானுடைய நோக்கம் கருப்பொருளாம் சொல்லி இந்த பகுதியை எழுதணும், நம்ம சொல்லி கொடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனான யோவான் அவர் சொல்லுகிற அந்த முக்கியமான ஒரு இந்த எழுதுகிற பகுதியை நடைய பாருங்க. அந்த யோவான் ஸ்நானனை குறித்து பேசுகிறாரு. அவர் யாரும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், அவன் தேவனை விசுவாசிக்கும்படியாக சாட்சியாக ஏற்படுத்தப்பட்டவன் சொல்லி அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். யார் இந்த யோவான் ஸ்நானன்னா, ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, பாதையை செவ்வை பண்ணுங்கள், தேவனுக்கு அவாந்தரத்திலே பாதையை செவ்வை பண்ணும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன். மல்கியா 3 அதிகாரத்தில், எனக்கு முன்பாக இதோ ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் ஆண்டவருக்கு இந்த வனாந்தரத்திலே பாதையை செவ்வை பண்ணுவான். யார்? ஆண்டவர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்கிற அந்த அறிவிப்புக்கும் முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் தான் யோவான் ஸ்நானன். நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, இந்த ராஜாலாம் ஒரு இப்போ சொல்லுவாங்க, ராஜா வர்றாருன்னா, ஒரு ஊர்வலத்துக்கு வர்றாருன்னா ராஜா வருகிறார், ராஜா வர்றா, ராஜா ஒரு ஆள் முன்னாடி கத்திக்கிட்டே போவார். கேட்டிருக்கீங்களா? இந்த கலெக்டர்லாம் வந்தாங்கன்னா முன்னாடி கலெக்டர் வரதுக்கு முன்னாடி பாதுகாப்புலாம் செட்டப் பண்ணி 2 பக்கம் ரோட்டில் இந்த பொடியெலாம் தூவி பள்ளம் எல்லாம் அடைச்சி கலெக்டரோ ஒரு பிரதமரோ சிஎம் வந்தாங்கன்னா முன்னாடி எல்லா வேலையும் பார்த்து ஒழுங்கு பண்ணி வைப்பாங்க. அது மாதிரி பாதையை செவ்வை பண்ணுங்கள், தேவனுக்கு அந்த வருகிற அந்த முன் அறிவிப்பாளாக, தேவனுடைய வருகையை முன் அறிவிக்கிறவராக அனுப்பப்பட்டவன் தான் யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானனை குறித்து அவர் பிறப்பிலையும் சகரியா தான் சொல்றாரு. அவர் யோவான் ஸ்நானன் தன்னை குறித்து பேசுகிற அந்த ஒரு வார்த்தையை கூட கவனிங்க. 1 அதிகாரம் 19 அங்கே பரிசேயரும் சதிசேயரும் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, யாருப்பா நீங்கள் வந்து இப்படி எல்லா ஜனங்களுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க, எல்லாரும் நீங்கள் கண்டித்து உபதேசம் பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு கேள்வி அவங்களையெல்லாம் அங்கீகரித்து அந்த அன்னைக்கு இருந்த யூதர்களில் பரிசேயரும் சதிசேயரும் போய் கேள்வி கேட்குறாங்க. அதே 1 அதிகாரம் 19 வசனம் படிங்க. அவர் என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறாங்கிறத குறித்து நீங்கள் கேட்கும்போது இதனுடைய புரியும். படிங்க ஒரு ஆள். 1 அதிகாரம் 19 வசனம் படிங்க. நீ யாருன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர்கள், பின்னே யார் நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடனுடைய சத்தமா இருக்கிறேன் என்றான். யாரு நீ? கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, வேற நீ தீர்க்கதரிசி இல்லைன்னா நீங்க யாரு? நான் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக நான் இருக்கிறேன் என்கிற சாட்சி கொடுக்கிறான். ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான ஒரு கருப்பொருளை சொல்லுகிற வேத பகுதி தான் இது. ஆனால் அந்த ஒளியை குறித்து அவர் சொல்லும்போது 7ஆம் வசனத்தில் சொல்லுது, 7:8 பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம், அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். சாட்சி கொடுக்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களை குறித்து நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும். ஊழியக்காரர்கள் யார் என்பது இன்னைக்கு நாட்களில் உலக மற்ற மதங்கள்லையும் மற்ற ஜனங்களாலையும் எப்படி சொல்லப்படுகிறது? கிறிஸ்துவ மத போரகர், கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறவர், கிறிஸ்துவ கடவுளுக்கும்
அவர் கிறிஸ்துவத்துக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கிறவர். அதாவது இது நீங்கள் சரியான வழியில் விளங்கி கொள்ளனா, நம்ம ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிவிக்கிற அந்த தேவனுடைய ஊழியக்காரர் யாருன்னா, அவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்புகிறவர் அல்ல, கிறிஸ்தவத்துக்கு ஆள் சேர்க்கிறவர் அல்ல. கிறிஸ்துவ மத சடங்குகளுக்கும் அந்த சம்பிரதாயங்களுக்கும் பூஜை நமஸ்காரங்களுக்கும் அந்த சடங்கு சம்பிரதாய சாஸ்திரம்லாம் செய்கிற ஒரு தரகர் அல்ல, கிடையாது. தரகர் வேலை பார்க்குறவர் கிடையாது. அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் கிடையாது. ஏன்னா பாவங்களை பாவ மன்னிப்பு சீட்டு விற்கிற ஒரு மத்தியஸ்தரும் கிடையாது. அவர் யாரு? தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறோம்னா எந்த குறித்து சாட்சி கொடுக்குறாங்க? தேவனுடைய வார்த்தையை குறிச்சும் தேவனுடைய சத்தியத்தை குறிச்சும் சாட்சி கொடுக்கிறவர்கள். யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்னா நீ உலகத்தில் சொல்ல போதுமான கிறிஸ்துவ மத போதகர் அவர் கிடையாது. மதத்தை பரப்புற கிடையாது. மதத்துக்கு ஆள் சேர்க்கிறவர் கிடையாது. அவர் யாரு? தேவனை குறித்து. யாரு? இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, மெய்யான ஒரே சர்வவல்ல கடவுள் உண்டு. அந்த கடவுளை குறிச்சும் அந்த கடவுள் இந்த பூமியிலே உலகத்திலே முழு உலகத்தையும் சிருஷ்டிக்கும் அவர் தான் காரணர், அவர் தான் படைத்தவர். அந்த படைத்த அந்த உலகத்திலே இந்த பாவ மனுக்குலத்துக்கும் பாவ இருளிலும் அந்தகாரத்திலையும் கிடக்கிற இந்த ஜனங்களுடைய இருளை போக்க வந்த உலகத்தினுடைய ஒரே ஒரு ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. இது உங்களுக்கு எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க? ஒரே தேவன் தான். உலகத்தில் நிறைய மதங்கள் சொல்கிற போல எல்லா மதத்தோட சேர்த்து இது மதத்தை பரப்புறவங்க கிடையாது. இந்த மதத்துக்கு ஆள் சேர்க்கிறவங்க கிடையாது. ஒரே மெய்யான உலகத்தில் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அந்த ஒரே ஒரு மெய்யான கடவுள் தான் நித்தியமானவராக இருக்கிறார். அவர் தான் சர்வத்தை உண்டாக்குனவர். அவர்கிட்ட தான் இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா ஜீவனும் உயிர் பெற்றது. அந்த ஒரே கடவுள் இந்த பாவ மனுக்குலத்தினுடைய இருளையும் அந்தகாரத்தில் கிடக்கிற இந்த பாவ மனிதனுடைய இருளை போக்கும்படியாக உலகத்துக்கு ஒளியாக வந்த ஒரே ஒரு ஒளி அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சாட்சி கொடுப்பதான் ஒரு ஊழியக்காரனுடைய பிரதான பணி. இது யோவான் என்ன சொல்றாரு? நான் ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பவன். புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் மறுபடி திரும்ப செஞ்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி கொடுக்கிறது அவங்களுடைய பிரதான பணி. நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து பரலோகம் அவர் சென்று 40 நாள் கழிச்சு பரலோகம் போனது பின்னாடி பேதுரு முதல் பிரசங்கம் பண்றார் யூதர்களுக்கு மத்தியில. அங்க எருசலேம்ல யூதர்களுக்கு மத்தியில ஒரு பிரசங்கம், பெரிய நீண்ட பிரசங்கம் பண்றாரு. அங்க பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? உங்களுடைய கோத்திர தலைவனாகிய தாவீது இருந்தாரு. அவங்க என்ன தாவீதைத்தான் அவங்க கோத்திர தலைவனா பெரிய ராஜாவா அவங்க வம்சத்துல யூதர்களுடைய முன்மாதிரியா அவங்க எல்லாம் தெரிந்து கொண்டாங்க. அப்போ அந்த கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து அவர் அதுல இருந்து சொல்றாரு. உங்க ஒரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுங்க, ஒரு ஆளு அதுல சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தை கொடுங்க. அவர் பேதுருடைய பிரசங்கம் தான் 2வது அதிகாரம். அதை சொல்றாரு. அந்த தாவீது யாருன்னா அவர் சொன்னார். அவரு என்ன சொன்னாரு? நம்மளுடைய சர்வவல்ல கடவுள் ரட்சிப்பு அளிக்கிற தேவன் நம்மளுடைய சந்ததியில பூமியில எழும்புவார். அவர் எழும்புனதோடு மாத்திரமல்ல, அவர் இந்த பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்து மீண்டும் உயிரோடு எழுவார். அந்த சர்வவல்ல கடவுள் எல்லா ஜனங்களுக்கு ரட்சிப்பை அருள்வார் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்த அந்த வாக்கு அவர் சாட்சி கொடுத்தார். ஆனா அந்த சாட்சி அவர் சொல்றார், பேதுரு சொல்லும்போது அவர் வாக்கு கொடுத்த அந்த தாவீது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய கல்லறை இன்று வரைக்கும் உங்களுக்கு எனக்கு மத்தியில் இருக்கு. ஆனா அவர் தீர்க்க தரிசனமா சொன்ன அந்த வேத வார்த்தையினுடைய நிறைவேறுதல நீங்களும் நானும் கண்ணார கண்டோம். அவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு எழுந்ததுக்கு நீங்களும் நானும் சாட்சி. எடுங்க 2வது அதிகாரம் 26 ஒரு ஆள் படிங்க. 2:26 ஒரு ஆள் படிங்க. அதனாலே இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். யோவான் 2 அப்போஸ்தலர் 2 அதிகாரம் அடிங்க 46
26 படிங்க. என் 28 இருந்து படிங்க. 29 படிங்க. 29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடன் தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடம் நம்ம கோத்திர தலைவன் வந்து மரணம் அடைஞ்சு இந்நாள் வரைக்கும் அவனுடைய கல்லறை இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவன் என்ன சொன்னான்னு பாருங்க, சொல்ற பாருங்க. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி நம் அந்த யூத சந்ததியிலே தாவீதுடைய வம்சத்திலே ஒரு நான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தனக்கு ஆண்டவர் அந்த அறிவித்த அந்த வார்த்தையின்படி அவன் கிறிஸ்துனுடைய ஆத்தும பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அவர் சொன்னார், இது உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே பிள்ளைன் தீர்க்கதரிசி சொன்னாரு. இன்னைக்கு யூதர்களாகி நீங்கள் நான் அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். அன்னைக்கு வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக அதை காமிச்சார். அதனால பாவத்தையும் மரணத்தையும் சாத்தானை வெற்றி கொண்டு உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போதுதான் நீ ரட்சிக்கப்படுவேங்கிறத அவர் அந்த இடத்துல வந்து அவர் சாட்சியா அறிவிக்கிறார். அந்த உயிரோடு எழுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது நீ ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் என்பதை அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதே வசனத்துல படிங்க. 37 வசனம் பாருங்க. 2வது வசனத்துல அவர் இதெல்லாம் இந்த பிரசங்கம் நீண்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்ப சொல்றாரு பாருங்க 36 இருந்து, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இந்த தேவனுடைய வார்த்தையை குறிச்சும் தேவனை குறிச்சும் சாட்சி பகிர ஒரு ஊழியக்காரன் அது சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன நடக்குது? இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவர் தொடர்ச்சியா ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்டு அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல 3000 மேல தொடர்ச்சி அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த வேத வார்த்தையை சொல்லுது. அவர் சொல்றாரு மறுபடியும் 41 வசனம் சொல்லுது, அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஞானஸ்நானம் பெற்றார். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 40 வசனம் பார்த்தீங்கன்னா, அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி, அப்படி சாட்சி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அந்த மகிமையான சுவிசேஷத்தை குறிச்சும் அவருடைய அந்த வல்லமையான அவருடைய அந்த மரணத்தை குறிச்சும் சிலுவை மரணத்தை குறிச்சும் மீட்பை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவருடைய ஊழியக்காரனுடைய வேலை. அந்த சாட்சி தான் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அதே தான் பவுலும் செய்கிறார். அதுக்கடுத்து எல்லா இடங்களிலும் பவுல் பேசின முக்கியமான சாராம்சம் அதே 20ஆம் அதிகாரத்தில் பவுல் ஊழியம் பண்ணுறார். ஊழியம் பண்ணும்போது இந்த வார்த்தையை தான் சாட்சி அறிவிக்கிறார். 20ஆம் அதிகாரம் 20லேருந்து 21 வரைக்கும் அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் இருந்து மனம் திரும்புவதை குறித்தும் தேவனிடத்தில் நீங்கள் வந்து பாவத்திலிருந்து தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இந்த வார்த்தைகளை தான் அன்னைக்கு யூதர்களுக்கும் அன்னைக்குள்ள எல்லா ஜனங்களுக்கும் உங்க சாட்சியாக அறிவித்தாங்க. யோவான் ஸ்நானம் கொடுக்கிற சாட்சி என்ன? ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன். அந்த சர்வவல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி. மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை ஆரம்பிச்சு கொடுக்கிறார். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறார். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலரும் அதை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுலும் இதை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லா ஊழியக்கார நோக்கமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சாட்சி பகிர்றது தான் முக்கியமான வேலை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து சாட்சி பகிராத எந்தவித ஊழியமோ அது ஊழியம் கிடையாது. கிறிஸ்து இல்லாம ரட்சகர் அவருடைய குறித்து சாட்சி கொள்ளாத எந்த ஊழியமும் ஊழியம் கிடையாதுங்கிறத யோவான் ஸ்நானத்தை தொடர்ச்சியா நிரூபிச்சுட்டு வர்றாரு. இதே யோவான் ஸ்நானம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் யாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உபதேசிக்கல. யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே நீங்க திரும்ப போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சார். அரசர்கள் முதல் ராஜா, பரிசேயர்கள், அன்னைக்குள்ள யூதர்கள் எல்லாருக்கும் முன்பாகவும்
விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு உங்களை தப்பித்துக்கொள்ள வகை தேடினவன் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பாவங்களை கண்டித்து பேசினார். அன்னைக்கு ஏரோது இருக்காரு. அன்னைக்கு ஏரோது மிகப்பெரிய ராஜா. அன்னைக்கு அவ்வளோ பெரிய வல்லமையான அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆளுகை செய்கிறவராக இருக்கும்போது கூட அவன் சகோதரன மனைவி பிலிப்பினுடைய மனைவி அவன் வந்து திருட்டுத்தனமாக அவன் தவறான வழியில் அவன் வந்து அவன் அந்த பிலிப்பினுடைய மனைவியோடு அவன் தொடர்பு இருந்தான். கள்ள உறவில் இருக்கும்போது யாருமே அன்னைக்கு சொல்ல பயப்படல. ஆனால் இதே யோவான் ஸ்நானன் நேராக போய் சொல்கிறாரு, நீ சகோதரனை மனைவி வச்சிருக்கிறது பாவம், தேவன் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லி நேருக்கு நேரம் நெத்திக்கு நேரம் அவர்கிட்ட போய் பேசினார். அதனால தான் அவருடைய மனைவி அந்த பிலிப்பினுடைய மனைவி அவளுடைய மகளுடைய ஆடை வச்சு ஆடும்போது எனக்கு என்ன வேணும்னு கேட்டு யோவான் ஸ்நானன் தலை வேணும்னு சொல்லி யோவான் ஸ்நானனை கொலை செய்ய வச்சது, சூழ்ச்சியினால் செய்ய வச்சதுக்கு முக்கியமான காரணம் தன்னை குறித்து வந்து இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. யார்கிட்டையுமே வந்து பாவத்தை குறிச்சும் அநீதியை குறிச்சும் நேருக்கு நேர பேச வேண்டியதான் ஊழியக்காரனோட முக்கியமான பணி. அன்னைக்கு யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆயிக்கல அந்த யோவான் ஸ்நானன். எல்லா ஜனங்கள் அன்னைக்கு சின்னவங்க பெரியவங்க ராஜாக்கள் பரிசேயர்கள் யூதர்கள் எல்லாரும் குறிச்சோம். நீங்கள் யாரு, நீங்கள் தேவனுடைய கோபத்துக்கு கீழாக இருக்கீங்க, தேவன் உங்கள் மேல் மிகப்பெரிய கோபமாக இருக்கிறார், வருங்கோபத்துக்கு உங்கள் தப்பித்துக்கொள்ள வகை தேடினவன் யார், விரியன் பாம்பு குட்டிகளை மோசமான வார்த்தைகள் அதெல்லாம் அன்னைக்கு அவங்களை குறித்து அவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசினார். அன்னைக்கு எந்த விதத்திலையும் அவர் வந்து ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணி பேசலை. தேவனுடைய வேத வார்த்தைகளையும் தேவனுடைய வேத வார்த்தையை கொண்டு தான் வார்த்தையை மாத்திரம்தான் பேசுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிற ஊழிய செய்கிற ஊழியக்காரங்களுக்கு அந்த அநீதின்னு நேர சொன்னார். அவர் இன்னைக்கு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காத எந்த விதமான ஊழியக்காரனும் ஊழியமாக சரியாக நம்ம அதை அங்கீகரிக்கப்படாது. இன்னைக்கு ஒன்று நம்ம வல்லமையான இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தையை தான் பிரதானப்படுத்தி பேசினார். அந்த வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையாக அவர் பிரசங்கம் இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தையை தான் போதிச்சார் அவர். இன்னைக்கு வல்லமையான ஊழியக்காரன் நம்மளுடைய பார்வையில் என்ன சொல்லுவோம், நம்ம இன்னைக்கு வல்லையான ஊழியக்காரங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய ஒரு கண்ணோட்டம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அவங்க யார், அவங்க பெரிய வல்லமையான மிகப்பெரிய ஊழியக்காரனா எப்படி இருக்கணும், அவங்க உலகத்திலேருந்து வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கணும், அவங்க பேசுகிற ஸ்டைலு நடை உடை அவங்களுடைய கொடுத்துற ட்ரெஸ்ஸு எல்லாமே வித்தியாசமாக தெரியணும் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் அவங்க வல்லமையான ஊழியக்காரனை அங்கீகரிப்பீங்க. அதுபோக அவங்க ஏதாவது அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும், எது குணமாக்கு வரோம், ஒரு கட்டியில் கேன்சர் சரியாயிடுச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், ஆசீர்வாதம் தங்குன்னு சொல்லி உங்களுக்கு புகழ்ச்சியாக பேசணும். ஆனால் அதில் கேட்குறதுல நீங்கள் இந்த யோவான் ஸ்நானனை குறித்து நல்லா நீங்கள் வேதத்தை கரெக்டாக தியானிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதம் கூட செய்யலை தெரியுமா உங்களுக்கு? யோவான் ஸ்நானன் ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறாரு, இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அந்த யோவான் ஸ்நானம் ஒரு அற்புதம் கூட செய்யலை. என்ன அழைப்பு, அதான் நம்ம வந்து ஊழியக்காரனை எப்படி அங்கீகரிக்கிறோம். நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம வந்து நம்ம அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும். ஏன் அதை நம்ம சொல்கிறோம்? பேதுரு பவுல் பண்ணாங்க. அவங்க எதற்காக பண்ணினாங்க, எதற்காக அதை செஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க. அந்த அற்புத அடையாளங்களை குறித்து எல்லா இடங்களையும் அற்புத அடையாளம் குறித்து தேவன் அது என்ன கான்டெக்ஸ்டோட பேசுகிறார். இந்த புரிதல் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு எந்த ஒரு ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரனா ஒரு அற்புத அடையாளம் செய்யலாம் ஊழியக்காரர் ஏற்றுக்குருவீங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு 5000 பேர் 6000 பேர் கூடுறாங்க, அங்கே வந்து உங்களை சுகமாக்கிட்டார், உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்கள் கடன்லாம் தீர்ந்துருச்சு, உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி அவர் சொல்லலைன்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்கு கூட்டம் வருமா? அவர் தொடர்ச்சியாக அதுக்கு தான் பேசுனாங்க. எப்படி சொல்லுங்க? உண்மையான வாஞ்சை எந்த மனிதனுக்கும் கிடையாது. கடவுளை தேடுகிற உணர்வு ஒரு மனிதனுக்கு கிடையாது தெரியுமா? வேதத்தின்படி எந்த மனிதனும் தன்னுடைய சுய விருப்பத்தில் கடவுளை தேடவே முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. சந்தோஷமாக கடவுளை தேடணும். ஏதோ ஒரு காரணம், அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் இல்லாமல் கடவுளை
உள்ளான இருதயத்தில் அவனோட சந்தோஷமாக வேதம் படிக்க முடியாது. மற்றது டிவி 10 மணி நேரம் பார்த்தா போர் அடிக்காது. ஆனால் அவனால் 1 மணி நேரம் வேதம் படிக்க முடியாது சந்தோஷமாக. வேறு புத்தகம் படிக்கலாம், வேறு கச்சேரிகள் கலந்து கொள்ளலாம். ஆனால் சுவிசேஷ வார்த்தைகளுக்கும் கடவுளுக்கும் அவனால் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. இது மனிதனுடைய பாவ இயல்பு, பாவத்துக்குள் இருக்கிற மனிதனுடைய இயல்பான குணம்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அவன் பாவத்துக்குள்ளே இருக்கிற மனிதனால் தேவனை தேடுகிற அறிவில் அவனால் உண்மையாக தேவன் இருதயத்தை பார்த்தார்னா அந்த இருதயத்தின் அடிப்படையில் அவன் தேட முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அந்த சூழலில் இருக்கிற மனிதனுக்கு தான் இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு தேடுதல் தேடுறான். நீங்கள் நல்லா அதை நீங்கள் அந்த புரிதல் இருந்தால் தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட மனிதனை குறித்து நான் பேசுகிறேன், ரட்சிக்கப்படாத மனிதனை குறித்து பேசுகிறேன், பாவ இயல்புள்ள மனிதனை குறித்து பேசுகிறேன். அப்போது இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அங்கீகரிக்க ஒரு யோவான்ஸ்தான ஒரு அற்புத அடையாளம் செய்ய போனீங்க. அதே தான் நான் சொல்கிறேன். ஏசாயா அன்னைக்குள்ள பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, 5 ராஜாக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர். ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் ஒரு அழைப்பு உண்டு, அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு அழைப்பு இல்லை. ஆனால் இன்றைய நவீன ஊழியக்காரர்களுடைய நிலைமை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியம் ஆரம்பித்து அவர் பெரிய லெவலில் வளரும்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அற்புத அடையாளங்கள் செய்யலைன்னு சொன்னால் அவர் நீங்கள் அங்கீகரிக்க மாட்டீங்க. அவருக்கு அழைப்பு இந்த அழைப்பா என்ன அழைப்புலாம் தெரியாது. அவர் ஏதோ ஒரு அற்புத அடையாளம் உங்களுக்கு செஞ்சால் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அது உண்மை. ஏன்னா இதில் சொல்லும்போது அவருக்கு 5 தீர்க்கதரிசிக்கு வாழ்ந்த ஏசாயா கடைசியில் வாழாத அறுத்து தான் கொண்டு போட்டாங்க. எரேமியா கடைசி வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைச்சார். கிட்டத்தட்ட அவர் அந்த 70 வருஷமாக நீங்கள் அடிமைப்பட்டு போவீங்கன்னு சொல்லி கண்ணீரோட புலம்பலோட அழுது சொன்னார். ஆண்டவர் சொன்னார், ஓ வார்த்தையை கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன், ஆனால் நீ சொல்லிக்கிட்டே இருன்னு சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரோடு அவருடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஐயோன்னு ஆரம்பிக்கிற முதல் புஸ்தகம் அந்த எரேமியா புஸ்தகம் மட்டும்தான். புலம்பல் புஸ்தகம் ஐயோன்னு தான் ஆரம்பிக்கும். கடைசி வரைக்கும் அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ண அவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் வார்த்தையை நீ கடைசி வரைக்கும் நீ மக்கள்கிட்ட நீ பேசிட்டேரு, அவங்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணிக்கிட்டேரு, ஆனால் உன் வார்த்தையை கேட்க மாட்டாங்க அப்படின்னார். அது அவங்களுடைய அழைப்பு. நீ சொன்ன மாதிரி ஓசியா தீர்க்கதரிசி போய் என்ன சொன்னார், வேசியை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னார். வேசியை கல்யாணம் பண்ணி மறுபடியும் கொஞ்ச நாள் அவன் வந்து குழந்தைகளை பற்றி மறுபடியும் போய் வேசியை பண்ணுவாவ. வேசியாக தெரிஞ்சவளை பல அவள் இருக்கலே உலகத்தால் அங்கே ஒதுக்கப்பட்ட அந்த வேசி, அந்த வேசியை கல்யாணம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வேசியை தான் நீ கல்யாணம் பண்ணணும் கொண்டது. வேசியை கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா அவளுக்கு அவ்வளவு பொக்கிஷமாக அவள் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவன் வாழை வச்சு 2 குழந்தைலாம் பிறந்துருச்சு. மறுபடியும் இவனை விட்டுட்டு போய் மறுபடியும் வேசித்தனம் பண்ணுறா. போய் அவர் ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் போய் அவளை கூட்டியாந்து வச்சு நீ மறுபடியும் அவளோட வாழு. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில கீழான வேசித்தனத்தில் திருந்த ஜனங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய ஒரு மேலான ஒரு பாலுந்தேன் ஒரு தேசத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வாதம் வச்சு மறுபடியும் போய் அந்த ஜனங்கள் விக்கிரக வழிபாடு பண்ணி உலக வாழ்க்கையோடு வேறுபட்டு நீ கடவுளை மெய்யான கடவுளை விட்டு வேசித்தனத்துக்குள்ளே கடந்து செல்றாங்க. அவங்களுக்கு நீ விளக்கப்படுத்தும்படியே அந்த இடத்துல அவங்களை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிதான். நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அழைப்பு இருக்கு. ஏன் அப்போஸ்தலர் நீங்க உண்மையா அற்புத அடையாளம்னா எதுக்காக ஆண்டவர் அதை நடத்தினாருங்கிறத சரியா புரியணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரனாய் கடவுளுங்கிறத பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் சாத்தான் மீதும் வெற்றி கொள்கிற ஒரே ஒரு அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் இருக்கு. அவர் தான் ஒரே தேவனுடைய மெய்யான குமாரனான கடவுள் அப்படிங்கிறத பலமா நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் அற்புத அடையாளங்களே தொடர்ச்சியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா அற்புத அடையாளம் நிரூபிச்சுன்னா சொல்றாரு, நான் தேவனுடைய குமாரன், நானே ஒரே மெய்யான கடவுள். அவர் அதுக்காக தான் அற்புதம் செஞ்சார். இன்னைக்கு இந்த இடத்துல நீ யோவான் ஸ்நானம் பறிச்சு நல்லா போய் நீ வீட்டில் உட்காந்து படிங்க எல்லாருமே. யோவான் ஸ்நானம் ஒரு இடத்துலையும் ஒரு ஆசீர்வாதங்கிற வார்த்தையை பயன்படுத்தல தெரியுமா? முதல்ல 4 புஸ்தகத்திலையும் நான் படித்து பார்த்துட்டேன். மத்தியில் வர்றாரு, மத்தியும் எழுதுறாரு இவரை குறித்து, மார்க்கு எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு, யோவானே எழுதுறாரு. ஆனால் இவர் எழுதினவருடைய யோவான் சொன்ன வேத பகுதிகளை நானும் எல்லா அதிகாரம் தேடி படித்து பார்க்குறேன். ஏதோ ஒரு இடத்துல ஆசீர்வாதத்தை குறித்து பேசணும், ஒரு இடத்துல கூட ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பேசவே இல்லை. எல்லா இடங்கள்லையும் நீ பாவத்தில் இருக்க, தேவனுடைய கோபத்துக்கு கீழே இருக்கிற, நீ மனம் திரும்பு, பரலோகராஜ்யம் சபித்து இருக்கிறது, நீ மனம் திரும்பு, கண்டிச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிச்சு தான் பேசுறார். இன்னைக்கு ஜனங்களுக்கு மத்தியில்
இப்படியான ஒரு பேச்சோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுறது யாருக்குமே ஒத்துக்கல. அவர் சொல்றாரு, நீங்க இந்த ஒரு வார்த்தை கூட தெரிஞ்சுக்கிறீங்க. யோவான் 10:41 படிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதுல அற்புத அடையாளம் சொல்லியிருக்கா இல்லையாங்கிறத குறித்து நீங்க இன்னும் கவனமா தெரிஞ்சுக்கணும். படிங்க ஒரு ஆள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்க. படிங்க ஒரு ஆள். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆயினும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது. அவர் சொல்றாங்க, ஒரு அற்புதம் செய்யல, ஆனா அவரை எல்லா தீர்க்கதரிசியும் அங்கீகரிக்கிறாங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைக்காக உண்மை உத்தமம் அந்த வார்த்தை எடுத்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்க. 6-8 வரைக்கும் நான் படிக்கிறேன். அவர் எல்லாமே எல்லா இடத்துக்கும் அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 10ஆம் வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களில் வேறெறிய வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். 12ஆம் வசனம் பாருங்க. தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினிலே சுட்டெரிப்பார். அவருடைய முழு சாராம்சமும் எல்லா வேத பகுதிகளிலும் ஒரு பேசுகிற எல்லா வார்த்தைகளும் கடுமையான கண்டிஷனும் அவங்கள குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது மாத்திரம்தான் இன்னைக்கு ஒவ்வொரு முக்கியமான வார்த்தையாக இருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விதத்திலையும் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை குறித்து, இந்த வேதத்தினுடைய வார்த்தையை குறித்து, இந்த வேதத்தினுடைய வல்லமை வார்த்தையை குறித்து. இப்போ அற்புதங்கிறது தேவனுடைய வார்த்தை வேதத்தின்படி போதிக்கிறதா. அந்த வேத வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையின்படி சரியான விதத்தில் போதிக்கும் போது அந்த வார்த்தை அந்த பாவியான மனிதனுக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்யும் போது அவன் மறுபடி பிறக்கிறான். அந்த மரித்து போன உயிர் பெறுது. இதுதான் அற்புதத்திலேயே மேலான முக்கியமான ஒரு அற்புதம். இந்த உலகத்தில் நீ என்ன அற்புதம் செய்கிற எல்லா அற்புதங்களோடும் மரித்து போன ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு மேலான கிரியையை இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தை அவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. அந்த வல்லமையான ஒரு அற்புதத்துக்கு மேல உலகத்தில் மிஞ்சின வேற அற்புதமே கிடையாது. அவர் அதான் சொல்றாரு. இது சொல்லும்போது எல்லா இடங்களையும் யோவான் ரோமர் 1:18 எடுங்க ஒரு ஆளு. அதில் சொல்றாரு, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க, இந்த உலகத்தில் நீங்கள் நம்ம அற்புதமும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் தேடுவதற்கு முன்பாக தேவனுடைய கோபத்துக்கு கீழாக இருக்கிறோம், அவருடைய தண்டனைக்கு பாத்திரமான இருக்கிறோம். இதுதான் பிரதானமாக நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். நம்ம சொல்லும்போது எல்லா நேரங்களிலும் நம்ம இதை பற்றி பேசுகிறதா? எல்லா நேரங்களிலும் எல்லா சுவிசேஷங்களையும் நம்ம ஒன்றே ஒன்று சொல்லுவோமே. இப்போ நம்ம இன்னைக்கு தெரியும், நான் போகும்போது இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், மறுபடியும் ஏன் செய்கிறோம்? எல்லா நாளுமே நம்மளுக்கு தெரிஞ்சு ஏன் செய்கிறோம்? அது தவிர மறுபடியும் அதே தவிர செய்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு அந்த இவ்வளோ நாள் நம்ம புரிஞ்சு ஏன் மறுபடியும் தவற செய்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு விதத்தில் நீ மனம் திரும்பாமல் அநேக முறை உனக்கிட்ட அந்த தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஒரு நாள் அந்த மன மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உன்னிலிருந்து வர வைக்க முடியும், அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அதுக்காக தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த மனிதனுடைய மோசமான பாவத்தை குறித்து, வீழ்ச்சியை குறித்தும், இந்த சிலுவை மரணத்தினுடைய உன்னதமான மேன்மையை குறித்து ஏன் திரும்ப திரும்ப நம்ம அதை பேசுகிறோம்? அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசாமல் உங்களால் மனம் திரும்பவே முடியாது, மீட்கப்படவே முடியாது. இப்போது இந்த யோவான் ஸ்நானம் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஆதி அப்போஸ்தலர்லேருந்து பேசுகிற முக்கியமான சாராம்சமே அதுதான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் ஒரு படிங்க, அதில் 1 யோவான் ரோமர் 1:18 படிங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் எல்லா மனிதர் மேலும் நம்ம இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த எல்லா மனிதர் மேலும் தேவன் எவ்வளோ கோபமாக இருக்கிறாங்கிற குறித்து நீங்கள் புரியலன்னு சொன்னால் நம்ம மறுபடியும் ஆசீர்வாதத்துக்கு அற்புதம் தேடி ஓடி தெரிய மாட்டோம். முதல்ல நான் மனம் திரும்பணும், நான் பாவத்தை குறித்து உணரணும், நான் எவ்வளோ பெரிய மோசமான தண்டனைக்கு உள்ளாக இருக்கிறேங்கிறத நான் உணரணும். அதை உணரலைன்னு சொன்னால்
மறுபடியும் நான் வந்து இன்னமும் இந்த கொளுத்து போன இருதயத்தோட தான் நான் தேட முடியும். அதான் திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வேத வார்த்தை எங்கு பிரசங்கிக்கப்படுதோ, எங்கு தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எங்க ஆண்டவருடைய சிலுவை மரணம் எல்லா இடங்களிலும் மேன்மையாக காட்டப்படுகிறதோ, அப்பத்தான் அந்த மனிதனுடைய பாவத்துடைய அகரத்தன்மையும் அதற்கு ஈடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த சிலுவையினுடைய அந்த மேன்மையும் உணரும் போதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களால் மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களால் மேன்மைப்படுத்த முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி மகிமைப்படுத்த முடியும்? நான் எவ்வளோ பெரிய மோசமான நிலையில், நான் எவ்வளோ பெரிய கோபத்துக்கு, கடவுளுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறேன், எனக்காக தேவனுடைய முக்கியமான மேலான அந்த உன்னதமான சிலுவையின் மூலமான பரிகார பலி செலுத்தப்பட்டிருக்கிறத நான் புரியாமல் நான் கடவுளுக்கு எப்படி நான் வந்து கடவுளை நான் மகிமைப்படுத்த முடியும், தேவனை உயர்த்த முடியும்? திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லாமல் ஒரு வேத பிரசங்கத்தில் வேதபூர்வமாக வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் அப்படியே எடுத்துட்டோம்னா வேத பகுதியிலிருந்து அந்த புஸ்தகம் குப்பை தான், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத பிரசங்கத்தினுடைய மையம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தை சொல்லாமல் எந்த பிரசங்கமும் உங்களுக்கு பண்ணவே முடியாது. உங்களை மகிழ்விக்கிறதோ, உங்களை சந்தோஷப்படுத்துறதோ, உங்களுக்கு பிரியமாக பேசுறதோ, உங்களை நகைச்சுவைப்படுத்துறதோ இங்கே எந்த விதத்திலையும் உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்காதது. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, அவங்க சொன்னாங்க, பவுல் என்ன சொல்றாரு எல்லா இடங்கள்லையும் சொல்ல கவனிங்க, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அன்றி வேற ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிக்க மாட்டோம். முழுவதுமே நல்லா கவனிங்க, எல்லா அப்போஸ்தலருடைய எல்லா பிரசங்கம் சொல்றாங்க, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர நான் வேற எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. ஒரு ஆள் எடுங்க, 1 கொரிந்தியர் 23 எடுங்க ஒரு ஆள். அது சொல்லிட்டு அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எடுங்க ஒரு ஆளு. ஒன்று கொரிந்தியர் 1:23 எடுங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அதே 23 படிங்க, 21 படிங்க. அவர் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பிரசங்கிக்கிறோம், அது உலகத்தால எப்படி நிராகரிக்கப்படுதுன்னு சொல்றாரு. 21 படிங்க. தேவ ஞானத்திற்கு உலகமானது சுய ஞானத்தினாலே அறியாதிருக்கையில் இந்த பைத்தியமா தோன்ற என்னடா பேசுறேன்னு கேட்கிற இந்த பைத்தியம் மாதிரி பேசுற இந்த பிரசங்கத்தினாலதான் தேவன் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு சித்தமாயிற்று. அல்லேலூயா. தேவன் இந்த பைத்தியமா தோன்ற இந்த பிரசங்கத்தினாலதான் ஒரு மனிதனை, ஒரு விசுவாசி அவர் ரட்சிக்க அவர் ஏதுவா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து வேத வார்த்தைகள்ல எந்த இடங்கள்லையும் சிலுவையை குறித்து நான் பேசாம, சிலுவையினுடைய மகிமையை சொல்லாம எந்த பிரசங்கம் விருதா. தேவனுடைய வார்த்தையை, தேவ வார்த்தைகள் மூலமாக சிலுவையின் மரணத்தையும் மீட்பினுடைய உன்னதமான மேன்மையும் மனிதனுடைய பாவத்தின் அகோரத்தையும் உயர்த்தி காட்டும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ உங்களால் என்னாலே மகிமைப்படுத்த முடியும். இல்லையா? அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால தான் விசுவாசிப்பு, அவரால் தான் நீங்கள் மீட்கப்படும், அவரால் தான் நித்திய ஜீவனுங்கிறத எல்லா அப்போஸ்தலரும் சாட்சி அறிவிச்சிட்டே வந்தாங்க. யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நான் அந்த ஒளியல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தேன். அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, அந்த உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து நீ மனம் திரும்பினாதான் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, இல்லைன்னா கெட்டு போவீங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம அவரால் நித்திய ஜீவனை பெறாம உங்களால் நீங்கள் வந்து பரலோகம் போக முடியாங்கிறத குறித்து தொடர்ச்சியாக அவர் எல்லா பிரசங்கங்களையும் நிரூபித்து காமிக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தை தான் எல்லா அப்போஸ்தலரும் பேசினாங்க, யோவான் ஸ்நானன் பேசினாரு. நம்மளுடைய திருச்சபையில் தொடர்ச்சியாக அதைத்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த திருச்சபையில் வேதபூர்வமான பிரசங்கம் சொன்னால் தொடர்ச்சியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான அந்த மகிமையை நம்ம சொல்லாமல் நம்ம பிரசங்கிக்கவே பட முடியாது. இன்னைக்கு சந்தோஷப்படுத்துகிறதோ, உங்களுக்கு பிரியப்படுத்துகிறதோ, உங்களுக்கு நல்ல ஒரு மகிமையை கொண்டு வர பிரசங்கமோ இது இருக்காது. ஆனால் இந்த உங்களுடைய பாவத்தை குறித்து அது உணர்வை கொடுக்கும்.
அது கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும். அது உங்களை நீதிமானாக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை மறுரூபமாக்கும். அது நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற முக்கியமான ஒரு பிரசங்கம் தான் நம்ம திருச்சபையில் தொடர்ச்சியாக பிரசங்கப்படுகிறது. அந்த பிரசங்கத்துக்குடைய சாரம்சம் தான் யோவான் ஸ்நானன் அவர் சாட்சியாக அறிவிக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு எனக்கு நாம் அறிவித்து கொண்டே வருகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்காம உலகத்தில் நீ எவ்வளவு முக்கியமான காரியங்கிறத திரும்ப 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 100க்கு அடிக்கு 100 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான பிரசங்கத்தினுடைய முக்கியமான சாரம்சம். அவர் சொல்றாரு, அதுதான் திருப்பி சொல்றாரு எல்லா இடங்களையும். அந்த 10ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9லேருந்து 11 வரைக்கும் குறள் படிங்க. குமாரன் நீங்கள் அந்த விசுவாசிக்கிறத குறித்து தான் அவர் மறுபடியும் பேசுகிறார். அதனால நீங்கள் அவரோட சாட்சியுள்ள நீங்கள் வாழ்க்கையை வாழணும்னு சொன்னால் அதன் மூலம் தான் வாழணும்னு சொல்கிறார். அதே இதை அவருக்கு 10 படுங்க. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் உலகத்திலே பாருங்க சொல்லும்போது, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்திலே இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தில் எந்த மனிதனையும் பாருங்க 9ஆம் வசனம் சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளின்னு சொல்லி. இன்னைக்கு சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதோ, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஜீவனுக்கும் சூரியன் வந்து பொதுவானது. சூரியனுடைய வெளிச்சம் தான் சொல்றேன். சூரியன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வெளிச்சம் கொடுக்குது. இந்த வெளிச்சத்தை நான் பார்க்கலைன்னா கண்ணை மூடிட்டு இருக்கணும், இல்லை குகைகளை வாழணும், இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு இருட்டு அறைக்குள்ளே நானே அடைஞ்சு கிடக்கணும். அதை நான் வந்து அதனால் வந்து சூரியன் வந்து ஒளி கொடுக்கல, சூரியன் வந்து சூரியன் அது மகிமையை கொடுக்கலன்னு சொல்லி நான் சொன்னேன்னா நான் வந்து அதை ஒழித்து கொள்கிறேன்னு ஒழிய சூரியனுடைய தவறு கிடையாது. அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாவ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியாக வந்திருக்கிறான்னா, இந்த கண் சொருகி போன குருடனாக இந்த பாவத்துக்குள்ளே கிடக்கிற மனிதனால, இந்த ஆன்மீக இருளில் இருக்கிற மனிதனால, அதாவது இந்த ஒளியை காட்டிலும் இருளை அதிகமாக நேசிக்கிறதுனுடைய விளைவு இந்த ஒளியை வருவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால திரும்ப திரும்ப சொல்றாரு, நீங்கள் ஒளியை காட்டிலும் இருளை நேசிப்பதே, இந்த ஆன்மீக இருளில் இருப்பதே நீங்கள் தேவனை அறியாததற்கு காரணம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட படிங்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த வசனத்தை கூட படுங்க. ஏன் அவர் சொல்றாரு, இந்த மனிதனுடைய பாவமான சூழ்நிலையை குறித்து சொல்றாரு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமாய் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா, ஏன்னா கடவுள் வந்து முழுவதும் சொல்றாரு. நம்ம எல்லா நிறைய நம்ம திருச்சபைக்கு நிறைய தெரியும். முழு படைப்பு மூலமா தேவன்கிற இருத்தலை அவர் நிரூபிச்சிட்டு இருக்கார், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத. அதை இந்த வேதாகமத்தின் மூலமாக அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கு எனக்கும் இந்த வேத வார்த்தைகளுமா நிரூபிச்சிட்டு இருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் பூமியில் மனிதனாக வந்து தன்னுடைய இருத்தலை காமிச்சிட்டு போனார். இப்போ இது எல்லாம் முழுவதும் தெரிஞ்சும் கூட அந்த உலகத்தினுடைய இன்னைக்கு வந்து அந்த கடவுளுடைய அந்த முழு சாரம்சம் அறியாத கண் சொருகி போன குருடனாக, அதாவது பாவ இருளில் இருக்கிற மனிதனால இந்த கடவுளுடைய இந்த மேன்மையும் உன்னதத்தையும் அந்த ஒளியும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மோசமான அந்தகார இருளில் இருக்கிற மனிதனுடைய தவறே தவிர ஒளி வந்து அவரை பிரகாசிக்காம இல்லை. ஏன்னா எல்லா மனிதனும் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒளி எந்த மனிதனுடைய பொல்லாத பாவத்தையும், எவ்வளவு பெரிய பாவத்துக்கும் அவர் மன்னிப்பு அருளில் தயாராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கிறது மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அவன் அந்த இருளை நேசிக்கிறதுனுடைய காரணமே அவன் அந்த ஒளிக்குள்ளே வர முடியாமல் இருக்கிறான். திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு, எல்லா இடங்கள்லையும் முழு மனுக்குள்ளமும் எதுக்குள்ளே இருக்குதா, அதுக்குள்ளே தான், இந்த பாவ அழுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் இப்போது நம்ம ஒரு மனிதன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்லாவே சொல்லும்போது ஒன்றே மட்டும் சொல்கிறேன், இந்த பாவ இருளில் இருக்கிற மனிதனுடைய மேலான தன்மையை நீங்கள் முக்கியமாக நிறைய நேரம் பாவத்தை குறித்து நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த பாவ இருளில் இருக்கிற மனிதனுடைய மோசமான நிலைமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும். எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா கடவுள் உன்னதமான நிலையில்
மேலான நிலையில் உங்களை இன்னும் எப்படி உருவாக்குனார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக இந்த பூமியிலே வந்து பூரணராக, எவ்வளோ வல்லமை உள்ளவராக, படைப்புகள் மேல் அதிகாரம் உள்ளவராக, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக அவர் வாழும்போது தான் மனிதனை எப்படி உன்னதமான நிலையில் படைத்திருந்தார் அப்படிங்கிறத குறிச்சே தெரியும். அவன் இந்த பாவத்துக்குள்ளேயும் அக்கிரமத்துக்குள்ளேயும் இருக்கிறதுனால இந்த மேலான பூரணமான மனிதனுடைய நிலைமை தெரியல. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் தெரியுது. உங்களுக்கு உதாரணம் சொன்னால், ஒரு இருட்டுக்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ தான் தூசி படிஞ்சு எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நம்மளுடைய இருட்டுக்குள்ளே இருக்கும்போது தூசி அழுக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே வெளிச்சத்தை போடும்போது, லைட்டு போடும்போது தான் அது எவ்வளோ அழுக்கு இருக்குன்னே தெரியும். அப்படி இந்த அழுக்கான இருளுக்குள்ளே இருக்கிற மனிதனால் தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய அகாரத்தையும் தன்னுடைய அழுக்கையும் அவனால் அறிந்து கொள்ளவே முடியல. மெய்யான ஜீவ ஒளியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது தான் அவன் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறான்னு சொல்லி அவர் மூலமாக மனிதன் அறிந்து கொள்ள முடிந்தது. எவ்வளோ மோசமான எந்தகார இருளுக்குள்ளே கிடக்கிறோம், எவ்வளோ அழுக்குக்குள்ளே இருக்கிறோம், அது வரைக்கும் அவனால் புரியலை. அவன் அதனால தான் அந்த இருளை நேசித்து வாழ்கிறான், பாவத்தை விரும்பி செய்கிறான். அந்த மோசமான நிலையிலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்படணும். அவர் சொல்கிறாரு, அந்த ஒளியை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்கணும்னு சொன்னால், ஒளியை விட அந்த இருளை விரும்புகிற ஜனத்தினுடைய முக்கியமான அந்த பாவமே இருள் அந்த ஒளியின் மேலே வர முடியாதவளுக்கு அவனை தடுக்கிறதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நல்லாவே நீங்கள் எல்லா சூழ்நிலையும் கவனிச்சுக்க பார்த்தீங்கன்னா, அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் படைத்த உலகத்தில் வந்தார். அவர் யார் மூலமாக தெரிந்து கொண்டார்? அந்த யூத வம்சத்தில் யூதர்கள் வழியாக நான் வருவேன்னு சொல்லி முன்னுரைத்து ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் வந்தோம். ஆனால் அவர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த அவருடைய யூத பரம்பரையில் வரும்போது அவங்க தான் அவரை சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க. உலகமாக அவர் அறியவில்லைன்னு அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவரை அறியாதிருந்தார்கள்னு வேறு திருப்பி சொல்லும். இப்போ 12ஆம் வசனம் படிங்க. அதில் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 12, 13 படிங்க ஒரு ஆள். ஏன்னா இந்த பகுதியில் சொல்கிற முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஊழியக்காரங்களை குறித்து சாட்சி எப்படி தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவனை குறித்து மாத்திரம்தான் பிரதானமாக படுத்தணும். ரெண்டாவது அவர் சொல்லும்போது இந்த ஒளியை குறித்து, அந்த ஒளி மெய்யான ஒளியை விரும்பாத காரணம் மனிதன் எவ்வளோ கீழான நிலையில் இருக்கிறாங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். மூன்றாவதுல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, எவ்வளோ மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை சொல்றாரு. 12, 13 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரால் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர் சொல்றாரு பாருங்க, இந்த இடங்கள்ல அவரு நம்ம இந்த முழு வேதத்தில் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரத்தில் முக்கியமான ஒரு வேத வார்த்தை இந்த வசனம் 12ஆம் வசனம். யாரா? தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவராய் சொல்ற அந்த வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தான்னு வேதம் சொல்லும். நான் தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி மாறுகிறோம், நான் தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி மாறுகிறேங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் நல்ல செயல்கள் செய்கிறதுனாலையோ, அவர் திருப்பி அதை நம்ம யோசிக்கணும். அதாவது சபையில் உறுப்பினர் ஆவதனாலேயோ, திருவிருந்தில் கலந்து கொள்வதனாலேயோ, ஞானஸ்நானம் எடுப்பதனாலேயோ நான் தேவனுடைய பிள்ளையாக மாறலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுறேன். எப்படி அந்த தேவனுடைய வார்த்தைகளை நான் விசுவிசேஷ வார்த்தைகளை கேட்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தையோடு பரிசுத்தாவி இருதயத்தில் ஆளுகை செய்யும் போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறாங்கிறது நம்ம எல்லாம் தெரியும். அப்படி மாறின அந்த பிள்ளையை தேவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் அங்கத்தினராக, குமாரராக, குமாரத்திகளாக, தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுறார். அதனால தான் 13ஆம் வசனம் சொல்லுது, அவங்க எப்படி பிறக்கலைன்னு சொல்றாரு. தேவனால் பிறந்தவங்க எப்படிலாம் பிறக்கலை. அவங்க சொல்றாரு, மாம்ச சித்தத்தினாலோ இரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல். மாம்ச சித்தம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷ சித்தத்தினாலாவது சொல்லியிருக்காரு. 3 வழியில பிறக்கலைங்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு தெரியுமா உங்களுக்கு? அது ரத்தத்தினாலாவதுனா
இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா தாய் தகப்பன் வந்து நம்ம கிறிஸ்துவ பெற்றோராக இருக்கிறனால நம்மளுக்கு பிறக்கிற குழந்தை பெற்றோர் கிறிஸ்தவங்கள் அடிப்படையில் அவங்க வந்து மறுபிறப்பு அடைய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ரத்தத்தின் மாம்ச சித்தம்னா என்னுடைய சொந்த சித்தம். இப்போ நான் விருப்பம், என் விருப்பத்தின் அடிப்படையில் நான் இன்னைக்கு வந்து கடவுளை அறிந்து கொண்டு நான் மறுபடியும் பிறந்து நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லி என்னுடைய முயற்சியின் அடிப்படையில் பிறக்க முடியாது. இன்னொன்று புருஷ சித்தத்தினாவது 3 காரியத்தை அவர் பேசிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. புருஷ சித்தத்தினாலாவதுன்னா எனக்கு ஒரு பாஸ்டர், புருஷனா வேறொரு மனிதன் மூலமாக, ஒரு பாஸ்டரோ ஊழியக்காரங்களோ சபை ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு மனிதர் மூலமாகவோ நான் வந்து அவங்க உன்னை வந்து நான் மறுபடி பிறக்க வைக்கிறேன், ரட்சிக்கப்பட வைக்கிறேன்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியாது. இது எல்லாம் முழுக்க தேவனே பரிசுத்த ஆவியாகிய கடவுள் இந்த சுவிசேஷ வார்த்தையை கேட்கும்போது, ஏன்னா திருப்பி சொல்லும்போது எல்லா மனிதனும் சபையில் இருக்கும்போது எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அவன் சொந்த முயற்சியில் எத்தனை பேர் விருப்பத்தின் அடிப்படையில் இங்கே ரட்சிக்கப்பட முடியாது. இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் சரியான புரிதல் இருக்கணும். ஏன்னா இந்த ரட்சிப்பின் திட்டம் திரியேக தேவனுடைய மிகப்பெரிய மேலான திட்டம். பிதாவாகிய தேவன் அந்த தெரிந்து கொண்ட அந்த காரியத்தில் நீங்கள் அந்த சரியான விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சாதான் நீங்கள் ரட்சிப்பை குறித்து ரட்சிப்புன்னு மகிமை புரியும். இந்த 3 வழியிலும் பிறக்கல, தேவனாலே பிறந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறாரு. இப்போ தேவனாலே பிறந்தவர்கள்னா அந்த விசேஷ வார்த்தைகளை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியாகிய கடவுள் அவனை மறுபிறப்பை உண்டாக்குறார். அப்படி உண்டாக்குற அந்த வார்த்தைகளில் அவர் என்ன சொல்கிறாரு, குரல் எடுங்க. அதாவது பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார், குமாரனாய் கடவுள் அவனுக்காக அந்த பாவிக்காக மரிக்கிறார். அந்த குமாரனை கடவுள் யாருக்காகலாம் மரித்திருக்கிறாரோ அவங்களுக்கு தன்னுடைய சுவிசேஷ வார்த்தைகளை யாரோ ஒரு மூலமாக, உங்களால் என் மூலமாக யாரோ ஒருவர் மூலமாக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவங்களுக்கு வாய்ப்புகளை அனுப்பி அந்த வார்த்தை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை கொடுத்து அவரை தன்னுடைய சொந்த பிள்ளையாக அங்கீகரிக்கிறார். இதில் மனிதனுடைய சித்தர் எங்கே இருக்கு? இதில் மனிதனுடைய முயற்சி எங்கே இருக்கு? ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்க. மனிதனுடைய எந்த முயற்சியுமே ரட்சிப்பில் நடைபெறவே இல்லை. எனக்கு சுவிசேஷத்தை தேவன் யாரோ ஒருவரை கண்டு அறிவிக்க அனுப்புகிறார். என்னை ஏதோ ஒரு வழியில் சுவிசேஷ வார்த்தை எனக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முன்பாக என்னை பிதாவையை தெரிந்து கொண்டு எனக்காக குமாரனை கடவுளை பூமிக்கு அனுப்பி அவர் சிலுவையில் மரித்ததோடு பரிசுத்த ஆவியார் அந்த மனிதனுக்காக இருதயங்களை செயல்படுகிறார். இந்த 3 வழியில் பிறக்கிறவங்க தான் சொல்றாரு தேவனுடைய. அவர் கலாத்தியர் 3:20 படிக்கிறாரு. அவர் சொல்றாரு, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்கள் இரட்சகராக பின்பற்றுகிற, தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கிற அனைவருக்கும் எல்லா காலத்திலையும் கொடுக்கப்படுகிற உன்னதமான ஸ்லாக்கியம் தான் இந்த மேலான உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். படி ஒரு ஆள் கலாத்தியர் 3:26 படிங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏன்னா நீங்கள் இதை ஏன் மறுபடியும் திரும்ப உங்களுக்கு வந்து சிலது உங்களுக்கு அது நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பிரிஞ்சோ ஒரு குளறுபடி இருந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பகுதியில் உள்ள சத்தியத்தை முழுவதும் மறுபடியும் சொல்கிறோம். இப்போது இன்றைக்கி ஒரு எஜமான் இருக்காருன்னா அவருக்கு அடிமை இருக்காருன்னா அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ வல்லமையானவர், எவ்வளோ நல்ல ஒரு திறமையானவர், எவ்வளோ நல்ல ஒரு ஒரு திறமை மிகுந்தவராக இருந்தால் கூட அந்த எஜமான் வீட்டில் வேலை செய்கிற அடிமை வந்து கடைசி வரைக்கும் அடிமை தான். அவன் வந்து அங்கே வந்து அந்த அவருடைய சொத்துக்கோ அவங்களுடைய உரிமையோ கொண்டாட முடியாது, வாரிசு ஆக முடியாது. அவன் கடைசி வரைக்கும் அடிமை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக படைக்கப்பட்டவன் தான் மனிதன் வேதம் சொல்லுது. இப்போ தேவ தூதர்களுக்கு வந்து தேவதூதர்கள் தேவனுடைய அந்த சர்வவல்ல அந்த பரலோகத்தில் அவங்க எல்லாம் வந்து தேவனை கண்ணால் பார்க்கக்கூட முடியாமல் சதா காலமும் கர்த்தராய தேவன் பரிசுத்தர் 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 தொடர்ந்து அவங்க வந்து
தேவனை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து அந்த தேவ தூதர்களை, அவங்க பாவம் செய்யாத தேவ தூதர்கள் இன்னும் இருக்காங்க பரலோகத்தில், வீழ்ந்து போன தூதர்கள் போக. அப்போ அந்த தூதர்களுக்கு தேவன் பிள்ளைகள் என்று அவர் அங்கீகரிக்கலை. வேலைக்காரர்கள், அவர் பணிவிடைக்காரர்கள், அவர்கள் தேவனுடைய வேலையை செய்கிற ஒரு வேலைக்காரர்கள். ஆனால் இந்த உலகத்தில் சாத்தானுக்கு அடிமையாக இருந்த நம்மளை அவர் தன்னுடைய, இதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறது ஆழம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் புரியணும். ஏன் வந்து மறுபடி தேவனுடைய இந்த மேலான அன்பின் காரியத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்? அவர் தன்னுடைய ஜீவனை அடிமையில் இருந்த நம்மளை மீட்டதோடு அல்லாமல், நம்ம வந்து கடவுளை விரும்பலை, கடவுளை நேசிக்கலை, சாத்தானும் மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம அக்கிரமங்களும் பாவங்களாம் மறித்து போயிருந்தோம். கடவுளுக்கு துரோகியாக சத்ருவாக இருந்தோம். அவரை எதிர்த்து போராட்டுகிற முரட்டாண்டம் பண்ணணும். இந்த நிலையிலிருந்து நமக்காக தன் ஜீவனை கொடுக்க, இந்த பாடுகள் பட்டு ஜீவனை கொடுத்ததோடு, ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, உங்களை என்னையும் அவருடைய முழு ஆஸ்திக்கும் அவருடைய முழு எல்லா விதமான பங்குக்கும் உரிமையாளராக அவருடைய சொந்த பிள்ளைகளாக கூப்பிட்றார். அல்லேலூயா. இதில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களோ மற்ற எந்த படைப்புகளோ தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு எனக்கும் அருளியிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ மேலான சிலாக்கிய நீங்கள் வந்து சரியாக வந்து இதை புரிஞ்சு பார்க்கணும். யூதர்கள் அன்னைக்கு அவங்க தான், நாங்கள் வந்து இயேசு, நாங்கள் தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம், எங்கள் கூட்டம் தான், எங்களுடைய இனத்தை தான் தேவன் தெரிந்து கொண்டார், நாங்கள தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ஆண்டவரை அப்பான்னு கூப்பிட முடியாது, பிதாவுன்னு அழைக்க மாட்டாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. யூதர்கள் உச்சரிக்க பயந்த நாமம்னு சொல்லுது. ஆனால் அப்படிலாம் அவங்க வந்து இருந்த ஜனங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு குமாரனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற புதிய ஏற்பட்ட திருச்சபையில் கிருபையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற உன்னதமான ஸ்லாக்கியம் தான் அந்த குமாரனை விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி பிதாவாகிய தேவன் உங்களுக்கு எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது யார்? நம்ம வந்து நம்மளால் இந்த ரட்சிப்போ நம்மளால் எதுவும் நம்ம பெற முடியாது. நான் எதுவுமே செய்யலை. எனக்கு என்னுடைய கடவுள் என்னை தெரிந்து கொண்டதுனால எனக்காக குமாரன் மரித்து எனக்காக பரிசுத்த இருதயத்தில் செயல்பட்டு என்ன அவருடைய பிள்ளையாக அங்கீகரிக்க என்னை அழைத்து வந்திருக்கிறார். எவ்வளோ மேலான காரியம்! அவருக்கு எவ்வளோ உண்மையாக விசுவாசமாக வைராக்கியமாக அவருக்கு சாட்சியாக நான் வாழணும். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது, அவர் எல்லா காரியத்திலையும் நான் எவ்வளோ மேலானவன். எல்லா மதங்களும் இருக்குது, நிறைய மதங்கள் நம்ம கொண்டாடுறாங்க, நிறைய மதத்தில் கடவுள்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து தெய்வம், அவங்க ஆண்டவர், எல்லா மதங்களையும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளை குறித்து மிகப்பெரிய ஒரு மேலான வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. ஆனால் எந்த மதத்துலேயும் அப்பான்னு கூப்பிட்ற எந்த விதமான ஒரு பாக்கியமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு தான் அவர் கடவுள், எல்லா படைப்புகளுக்கும் அவர் தான் தேவன், மாற்றுக்கருத்தே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தையை. உலகத்தில் எல்லா மதங்களை உருவாக்கின எல்லா ஜனங்களுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அவர் தான் தேவன், அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் படைத்தவர், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்கள் நான் தான் அவருடைய சொந்த பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகள்னா அவருடைய சொத்துக்கு, அவருடைய ஆஸ்திக்கு, அவருடைய எல்லா விதமான உரிமைக்கு பங்குதாரர்கள். புத்திரராக இருக்கிறார். புத்திரருங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தைகள். புத்திரர்னா 18 வயசுக்கு மேலே வர்றது, குழந்தைகள் கிடையாது, மைனர் கிடையாது. 18 வயசுக்கு மேலே எல்லா உரிமையாளர்கள், அதுக்கு வாரிசுதாரர்கள், வாரிசுக்கு சொந்தக்காரர்கள். நீங்களான அப்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால தான் அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எந்த நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில், அதனால தேவன், சர்வவல்ல தேவனை குறித்து அவர் பேசுகிறார். நாம் யாருக்கு சாட்சி கொடுக்கணும்? விசுவாசினா ஊழியக்காரன் மாத்திர, விசுவாசியும் ஊழியக்காரனும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய பிரதான பணி. நம்மளுடைய மகிமையோ அங்கே அவர் அப்படி போனால் அவரோட வல்லமையை கொடுப்பாருன்னு சொல்லி அவருக்கு எந்த விதமான மகிமையை செலுத்துவதற்கோ கிடையாது. இது பேசுகிற நிறைய பெரிய டாபிக்கு. நீங்கள் அதில் நீங்கள் ஆழத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் எல்லா சூழ்நிலையும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுடைய நிறைய போதனைகள் வந்து எல்லாமே 90% சரியாக தான் இருக்கும், 10% தவறு இருக்கத்தான் செய்யுது.
அந்த ஊழியத்தில் போதனைகள்லாம் அவங்க தவறான வழியை கொண்டு வரதன் விளைவு அவங்களுடைய மகிமையை அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்காம, அந்த சிலுவை மரணத்தை கொடுக்காம, ஊர் கதைகளுக்கும் தன்னுடைய உலக வாழ்க்கைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கறதன் விளைவு அவங்க மனம் திரும்ப முடியாமல், மீட்கப்பட முடியாமல், ஒரு வெளிப்பிரகாரமான ஒரு போலியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து மறித்து நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் குமாரனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீ மனம் திரும்பும். அதனால தான் மறுபடி பாவத்தை குறிச்சும் சிலுவையினுடைய மகத்தை குறித்து இங்கே போதிக்கப்படுது. முக்கியமான காரியம் நீ மனம் திரும்பணும். ஏன்னா தேவன் உண்மையில் கோபமாக இருக்கிறார், நீ கோபத்துக்கு கீழே இருக்கிற, நீ மீட்கப்படணும்னு சொன்னால் முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திலும் மனம் திரும்பும். அதைத்தான் எல்லா இடங்களும் எபிரேயர், நீங்கள் நிறைய வசனங்கள் இருக்கு, நான் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லாமல் விட்டுட்டு போகிறேன். எல்லா வசனங்கள்லையும் உங்களுக்கு நீங்கள் அந்த கோபத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் ஆண்டவர் கோபத்தை குறித்து நிறையா பேசுகிறார். எல்லா இடங்கள்லையும் வந்து அவர் நீதியுள்ள கடவுள்னா இந்த சர்வ நியாயாதிபதியாக இந்த தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பேசும்போது அவர் அதனுடைய நீதியான தண்டனை குறித்தும் தெளிவாக சொல்லிகிட்டே வர்றார். அப்போது நீங்கள் நம்ம எல்லா இடங்களையும் நம்ம கேட்குற முக்கியமான காரியம் தான், நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசும்போது ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க. ரோமர் 8 அதிகாரம் 14-17 வரைக்கும் அந்த வசனம் படிங்க. அதில் ஆண்டவர் எப்படி நம்மளை கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை குடிச்சு நம்ம பேசி முடிப்போம். ரோமர் 8 அதிகாரம் 14-17 வரைக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆவோம், தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆவோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவர் இந்த வசனங்களில் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து ஆழமாக தியானிக்கணும். பொறுமையாக அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் வாட்சி எழுதி பாருங்க. மனசாட்சியில் ரட்சிக்கப்பட்டவன் அவர் சொல்கிறார், இந்த இடத்துல பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவன் பேசுகிறாரு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவனுடைய பிள்ளைன்னு எப்படி நான் அறிந்து கொள்வது? கொஞ்சம் கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவனை எப்படி நான் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு டவுட் இருக்குது, நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ரட்சிக்கப்படலையா அப்படிங்கிற டவுட் இருக்குன்னு சொன்னால் இந்த வசனங்களை மறுபடியும் நீங்கள் படித்து பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்டான அடையாளத்தை எங்கே சொல்கிறாரு? இந்த 1 யோவான் 12 வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் நிச்சயமாக எப்படி அறிந்து கொள்வேன்னா இந்த வசனத்தை படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஆவியானதாவே தம்முடைய ஆவியுடன் கூட நம்மளோட சாட்சி கொடுக்குறார். நம்ம ஆவியுடன் கூட அவர் சாட்சி கொடுக்குறார். நம்ம ஆவியினுடைய ஆவி முக்கியமான ஆவி செயல்படுகிற பகுதி மனசாட்சி. இந்த மனசாட்சி நம்ம முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா விதமான உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, உலக பாவத்தோடு நம்ம ஈஸியாக எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்போம். முன்னாடி செய்கிற அந்த பாவ செயல்கள் நம்மளுக்கு அது பாவமாக தவறாக தெரியுது. ஏன் இந்த உலகத்தில் அவங்க செய்யாதா, நம்ம இதெல்லாம் பெரிய தப்பா, ஒரு சின்ன தப்பு தானே, இதெல்லாம் பெரியதாக இருக்கா, நம்மளுக்கு முன்னாடி தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பாவம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா, நீங்கள் கடவுளுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருந்தா, மீட்கப்பட்டிருந்தா, ஒவ்வொரு பாவமும் இப்போ நான் ஒரு பாவம் செய்யும்போது, ஒரு தவறு செய்யும்போது என் மனசாட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளே வரும். எனக்கு அந்த ஒரு போராட்டம் எழும்பு, ஐயோ அது தவறு நான் பண்ணிட்டேன், என்னால் சரியான வழியில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆவியானதுமே நம்மளோட கூட சாட்சி கொடுத்துட்டே இருப்பார், இது தவறுன்னு. என்னால் அது இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியாது. எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாவே எனக்கு அந்த தப்பை குறித்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பும் எனக்குள்ள ஒரு பிரச்சனை எனக்கு இதயத்தில் உண்டாகும். முன்னாடி மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா, மீட்கப்பட்டிருக்கிறாங்கிறது ஒவ்வொரு செயலின் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டிய காரியம். நான் ஆண்டவருடைய சொந்த பிள்ளையாக இருந்தேன்னு சொன்னால் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ல, பாவம் செய்யும் போது இருக்கிற போராட்டம் எனக்குள்ள மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். முன்னாடி அதை குறித்து எனக்கு ஒரு சிந்தனையே இருக்காது, இது பெரிய தப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்ம அதை மழுங்கடிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி உங்களால் அதை சரியாக நிச்சயமாக அதை தவறுன்னு கடந்து ஈஸியாக கடந்து போக முடியாது. மிகப்பெரிய போராட்டம் உள்ளுக்குள்ளே ஆவியான நடத்துவார் உங்களுக்குள்ள. அப்பயே நம்ம தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கேன், தேவனுடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ நான் எப்படி வாழன்னு சொல்லி அர்ப்பணித்து வாழ நம்ம அழைக்கப்படுறோம்.
இந்த உதாரணங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் நடக்கும்போது, உங்களுடைய வேலை செய்யும்போது, உங்களிடத்துல எந்த இடத்துல நீங்கள் ஒரு செயலை தவறான வழியில் போகும்போது உங்களுக்கு அந்த ஆவியான போராட்டம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா நீங்களே சோதிச்சு அறிஞ்சு பாருங்கள். எனக்கு அந்த போராட்டம் இருக்குன்னு சொன்னால் உண்மையாகவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆண்டவரே என்னை ரட்சித்திருக்கீங்க, நான் இனிமேல் இந்த பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட அறிக்கையிட்டு நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அவர் அதான் திரும்ப திரும்ப எல்லா காரியத்திலையும் அவர் சொல்றாரு, நான் மறுபடி பிறந்திருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கேன்னு சொன்னா நம்ம கேட்க வேண்டிய, நம்மளுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன்னா, மறுபடி பிறந்திருக்கேனா, தேவன் மேல வைக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறா. இதுல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எனக்குள்ள பாவ உணர்வு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து உண்டான எனக்கு உண்டான மேன்மை எனக்கு இதில் இருக்குதான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். நான் தேவனுடைய பிள்ளையை விரும்புகிறோமா? அப்போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எல்லா சூழ்நிலையும் வேதம் திருப்பி திருப்பி சொல்லுது, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நான் அவரை நான் ஏற்றுக்கொள்கிற அடிப்படையில் தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இந்த பகுதியில் அதான் திருப்பி சொல்கிறாரு, என் உள்ளான இருதயத்தில் முழுமையான மாய்மலமான செயல்கள் அடிப்படையில் அல்ல, என் உள்ளான இருதயத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே என் தேவன் என்பது என்று என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக என்னுடைய ஆத்மாவில் என்னுடைய எல்லா சிந்தனைகள்லையும் நான் முழுமையாக விசுவாசிக்கும் போது சர்வ உள்ள கடவுள் எனக்குள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ளே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆளுகை செய்யும்போது நான் மறுபடி பிறக்கிறேன். அந்த மறுபடி பிறந்த என்ன தேவன் அவருடைய சொந்த பிள்ளையா, அவருடைய குமாரனா குமாரத்தையை என்னை ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த மேலான ஸ்லாக்கியத்தை உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத மேலான ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இதை குறித்து தான் நீங்கள் நானும் சாட்சி கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. இந்த சாட்சியின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம கட்டமைக்கப்படுகிறது. அதனால் இந்த மேலான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டவங்களா நம்ம தேவாதி தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நம்ம அவரை நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபித்து கூட இந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம சத்தியங்களை நம்ம அறிந்ததுக்காக தேவன் நன்றி செலுத்துவோம். மகா உன்னதமான கடவுளே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக கூட நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்புகளுக்கோ உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கோ ஆண்டவரே, நான் யாருமே உண்மை அப்பா பிதா என்று கூப்பிடுகிற ஆண்டவரே எந்தவித ஒரு அதிகாரத்தை நீர் கொடுக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, பாவியாகிய எங்களை ஆண்டவர் நீ தெரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய எல்லா விதமான ஆண்டவரே உரிமைக்கும் சொந்தக்காரராக மாற்றினதோடு உம்மை நாங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் இருதயங்களை அருளி இருக்கிற உம்முடைய மகா தயவுள்ள கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் ஆக்கும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த மேலான சிலாக்கியத்தை ஆண்டவர் எங்களுடைய சுய சித்தத்தினாலோ எங்களுடைய தகப்பனாலோ மற்ற ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக நாங்கள் பெறாதபடிக்கு ஆண்டவர் பரிசுத்தியாகிய கடவுள் நீரே எங்களுக்குள்ளாக ஆண்டவர் இதயத்தில் செயல்பட்டு திரியேக தேவனுடைய வல்லமையினாலே ஆண்டவர் உம்முடைய திரித்துவ நிலையிலே எங்களை தெரிந்து கொண்டு எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளையை அங்கீகரித்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீர் முன்குறிப்பதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ நாங்கள் எந்த விதமான தகுதியானவர்களோ ஆண்டவரே நாங்கள் அதற்கு ஆண்டவர் முகாந்திரமானவர்களோ அல்ல. ஆனாலும் நீர் ஆண்டவரே மேலான இரக்கத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை நீர் வைத்த உம்முடைய அன்பினாலே எங்கள் மேலே ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை அறிந்து உம்மை ஆண்டவரே சரியான வழியிலே உம்மை விசுவாசித்து வாழ தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை கூட ஆசீர்வதிங்க. எங்களுடைய எல்லா விதமான குறைவுகளை மன்னிக்கும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.